السلام عليكم ورحمة الله وبركاته. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹுடைய மாபெரும் கிருபையால் நாம் அல் கிராஅத்துல் வாலிஹா அல் ஜுஸ்உல் அவ்வலிலே 35வது பாடத்திலே இருக்கின்றோம். இன்றைய பாடத்தினுடைய தலைப்பு என்னவென்று சொன்னால் லமாயிரே முத்தசிலா. அதாவது இதற்கு முன் சென்ற பாடத்திலே லமீரே முத்தசிலாவை பற்றி பார்த்தோம். அதனுடைய முதக்கர் முஅன்னஸ் காயிப் முகாத்தப் இன்னும் முத்தகல்லிமுடைய லமீர்களை பார்த்தோம். அதனுடைய ஒரு பயிற்சியாகத்தான் இந்த பாடம் இருக்கும். அது எந்த விதத்திலெல்லாம் இருக்கும் என்பதை பற்றி சற்று பார்ப்போம். அதாவது முசன்னிஃப் அவர்கள் இந்த பயிற்சியை இங்கு நாம் பார்க்கக்கூடிய விதமாக இரண்டு விதத்தை பார்க்க போகிறோம். அதாவது லமீருடைய பயிற்சி அது ஃபியாலோடு சேரும் பொழுது எவ்வாறு வரும், அதாவது அது எப்பொழுது மஜ்ரூராக வரும், அது எப்பொழுது மர்ஃபூஆக வரும், அது எப்பொழுது மன்சூபாக வரும், இந்த விஷயத்தினுடைய ஒரு பயிற்சி. அடுத்ததாக இரண்டாவதாக லமீரை முலாஃப் இலேஹியாக இன்னும் மஃஊலாக அமைத்து ஒரு பயிற்சி. இந்த இரண்டு பயிற்சியை தான் இன்று நாம் பார்க்க போகிறோம். சரி, வாருங்கள் பாடத்திற்குள் செல்வோம். தம்ரீன் 1, முதலாவது பயிற்சி. அலல் லமீரில் மர்ஃபூஇ வல் மன்சூபி வல் மஜ்ரூரி. ரஃபா செய்யப்பட்ட இன்னும் நசபு செய்யப்பட்ட இன்னும் ஜர்ரு செய்யப்பட்ட லமீரின் மீது பயிற்சி. அதாவது ரஃபா செய்யப்பட்ட என்று சொன்னால் அந்த லமீர் ஆகிறது ஃபாயிலாக வரும். ஒவ்வொரு ஃபாயிலும் ரஃபா பெற்றிருக்கும். அதன் அடிப்படையில் அந்த லமீர் ஆகிறது ஃபாயிலாக இருக்கும் பொழுது எவ்வாறு வரும், அதனை பற்றி ஒரு பயிற்சி. இரண்டாவதாக மன்சூப். மன்சூப் என்று சொன்னால் நசபு செய்யப்பட்ட, இங்க ரஃபா செய்யப்பட்ட என்பதெல்லாம் இதுதான். இந்த முழுவதுமே இந்த லமீர் ஆகிறது ஃபாயிலாக உள்ளது, அதனை பற்றி விளக்கக்கூடியவை. இரண்டாவதாக நசபு செய்யப்பட்டது, அதாவது அந்த லமீர் ஆகிறது மஃஊலாக வரும். எப்பொழுது ஒரு விஷயம் மஃஊலாக வருகிறதோ அது நசபு செய்யப்பட்டு இருக்கும். அதன் அடிப்படையிலே நசபு செய்யப்பட்டது என்பதாக சொல்லப்பட்டுள்ளது. அதாவது அந்த லமீர் ஆகிறது மஃஊலாக வந்துள்ளது. அது இந்த முழுவதுமே மஃஊல் ஆகிறது, லமீர் ஆகிறது நசபு செய்யப்பட்டு மஃஊலாக வந்துள்ளது. அதனை பற்றி விளக்கக்கூடியது. அடுத்ததாக மஜ்ரூர், ஜர்ரு செய்யப்பட்டு இருக்கும். ஜர் என்று சொன்னால் அது இரண்டு விதத்திலே வரலாம். ஒன்று, அது முதாஃப் இலேஹியாகி முதாஃப் இலேஹி ஆகிறது. எல்லா நேரங்களிலேயும் அது ஜர்ரு பெற்று வரும். அதன் அடிப்படையிலே ஜர்ரு செய்யப்பட்டு வருவது என்பதாக சொல்லியுள்ளார்கள். அதுபோல இரண்டாவது, அது ஜர்ருடைய எழுத்திற்கு பின்னால் அந்த லமீர் ஆகிறது வந்திருக்கும். அதனை பற்றியும் நாம் பார்க்க உள்ளோம். ஆனால் இந்த இடத்திலே முசன்னிஃப் அவர்கள் நமக்கு முதாஃப் இலேஹியாக ஆக்கிதான் இதை அமைத்துள்ளார்கள். அதன் அடிப்படையில் ஜர்ரு செய்யப்பட்ட முதாஃப் இலேஹி ஆக்கி அந்த தமீர் ஆகிறது அமைந்துள்ளது. சரி, வாருங்கள் பார்ப்போம். இங்கு முசன்னிஃப் அவர்கள் சொல்லும் பொழுது இங்கு தமாயிரே முன்ஃபசிலாவை கூறியுள்ளார்கள். ஏனென்றால் விளங்குவதற்கு இலகுவாக இருக்கும் என்பதற்காக வேண்டி. அதாவது ஹுவா என்ற லமீருக்கு நேராக அதனுடைய லமாயிரே முத்தசிலா, அது மர்ஃபூஆக இன்னும் மன்சூபாக இன்னும் மஜ்ரூராக இவைகளை அமைத்துள்ளார்கள். இதற்கு நேராக எல்லாவற்றையும் அமைத்துள்ளார்கள். ஹியவிற்கு நேராக அதனுடைய மர்ஃபூ, மன்சூப், மஜ்ரூர் இவைகளை அமைக்கப்பட்டுள்ளது. இவ்வாறாக இது ஐந்திற்கும், இந்த 5 முன்ஃபசிலான லமீர்களுக்கும் அதற்கு நேராக இணைக்கப்பட்டுள்ளன. இப்பொழுது ஹுவா என்ற லமீருக்கு நேராக லரப என்ற ஃபியாலே அமைக்கப்பட்டுள்ளது. அப்பொழுது ஆனால் இந்த லரப என்பது வெளிரங்கத்திலே மர்ஃபூஆக ரஃபா, அது ஃபாயிலாக வருவதற்கு எந்த ஒரு அடையாளமும் இல்லை. இது இந்த ஹுவ என்ற லமீர் ஆகிறது, இது முன்ஃபசிலாகவும் இல்லை, லரப ஹுவ என்பதாகவும் வரவில்லை. அதுபோல லரபவிற்கு அது ஹுவ உள்ளது என்பதற்கு எந்தவித அடையாளமும் இல்லை. அப்ப முத்தசிலாகவும் இல்லை. இப்பொழுது இதனை எவ்வாறு கணக்கிடுவது என்று சொன்னால், இதிலே லரப என்பதிலே லமீர் ஆகிறது, லமீரே பாரிஸாக உள்ளது. அதாவது இந்த லரப என்ற
ஃபியாலிற்குள்ளேயே ஹுவ என்ற லமீர் ஆகிறது அமைந்துள்ளது. எனவே லமீரே பாரிஸ் என்பதாக இதற்கு சொல்வார்கள். எனவே தான் முசன்னிஃப் அவர்கள் இந்த கோட்டிற்கு பின்பாக தவறு என்ற குறியீட்டை போட்டுள்ளார்கள். அதாவது வராது. அதாவது இதிலே லமீர் ஆகிறது முத்தசிலாக வராது. மாறாக இதில் லமீர் ஆகிறது லமீரே பாரிஸ். அதுபோல இந்த கோட்டிற்கு பின்பாக முசன்னிஃப் அவர்கள் லமீரே முத்தசிலாவை குறிப்பிட்டு இதிலே இவைகளெல்லாம் ஃபாயில் என்பதை, இவைகளெல்லாம் மர்ஃபூ பெற்று வந்துள்ளது என்பதை முசன்னிஃப் அவர்கள் நமக்கு விளக்குகிறார்கள். அடுத்ததாக ஹிய என்ற நேராக இது மர்ஃபூ பெற்று வந்திருப்பது லரபத், அவள் ஒரு பெண் அடித்தாள், அவனை அவள் ஒரு பெண் அடித்தாள். லரப என்பது இது ஃபியால், லரப எல்ரிப் என்ற ஃபியால். இந்த தா என்பது லமீரே முத்தசிலா, இது முஅன்னஸை குறிக்கக்கூடிய தா. அதாவது இந்த தா என்பது இதிலே இந்த லரப என்பது ஃபியாலினுடைய ஃபாயிலாக இருக்கிறது. அடுத்ததாக அந்த என்ற லமீருக்கு தோதுவாக நீ ஒரு ஆண். இப்பொழுது லரபத, நீ ஒரு ஆண் அடித்தாய். லரப என்பது ஃபியாலு. த என்பது இந்த தாவாகிறது லமீரை முத்தசிலாவாகிறது, ஃபாயிலாக உள்ளது. அடுத்ததாக அன்தி, நீ ஒரு பெண். லரபதி, நீ ஒரு பெண் அடித்தாய். லரப் என்பது ஃபியாலாக இருக்கிறது. இந்த தீ என்பது இதனுடைய ஃபாயிலாக இருக்கிறது. இந்த தீ என்பது லமீரே முத்தசிலாவாகிறது, ஃபாயிலாக உள்ளது. அப்ப இவைகளெல்லாம் மர்ஃபூ பெற்று வந்துள்ளது. அடுத்ததாக அன, நான் என்பதற்கு லரபு தூ, நான் அடித்தேன். இந்த லரப் என்பது ஃபியாலாக இருக்கிறது. இந்த தூ என்பது இதனுடைய லமீரே முத்தசிலா, ஃபாயிலாக உள்ளது. ஆக இவைகளெல்லாம் ரஃபா செய்யப்பட்டு லமீரே முத்தசிலாவாகிறது வந்துள்ளது. அடுத்ததாக நசபு செய்யப்பட்ட லமீரே முத்தசிலாக்கள், அவைகளை பார்க்க போகிறோம். அதாவது அந்த லமீர்கள் எல்லாம் மஃஊலாக வந்திருக்கும். ஹுவ என்ற லமீரை எவ்வாறு சொல்ல வேண்டும்? ஹூ என்பதாக நாம் சொல்வோம். லரபஹு, அவனை, அவன் ஒரு ஆண் அடித்தான். லரப என்பது ஃபியல், இதற்குள் லமீரே பாரிஸாக ஹுவ என்ற லமீராகிறது இதற்குள் இருக்கிறது. அப்ப இந்த ஹுவ என்பது இதனுடைய ஃபாயில். இந்த ஹூ என்பது இதனுடைய மஃஊல். இந்த ஹூ என்பது லமீரே முத்தசிலாகவும் இருக்கிறது, இன்னும் லரப என்ற ஃபியாலினுடைய மஃஊலாகவும் இருக்கிறது. அப்ப மஃஊலாக இருப்பதனால் இந்த ஹாவாகிறது நசபு பெற்று, அதாவது வெளிரங்கத்திலே இதுவாகிறது இந்த உல்டா பேஷ் என்று சொல்லக்கூடிய இதனை பெற்று வந்துள்ளது. ஆனால் அசலிலே இதனுடைய அசலாகிறது நசபுடைய நிலைமையில் இருக்கிறது, நசபுடைய இடத்தில் இருக்கிறது. இதனுடைய வெளிரங்கத்திலே வாசிப்பதெல்லாம் உல்டா பேஷை வைத்துதான் வாசிப்பார்கள். ஆனால் இதனுடைய நிலைமை, இதனுடைய இடமாகிறது மக்கான் என்பதாக சொல்வார்கள். இந்த மஃஊலுடைய ஸ்தானத்தில் இருக்கிறது, மஃஊலுடைய இடத்திலே இருக்கிறது. அதுபோல மற்றொரு விஷயத்தையும் நாம் நல்ல முறையிலே மனதிலே பதிய வைக்க வேண்டும். அதாவது லமீர்களை என்பது இவைகள் எல்லா நிலைமைகளும் மபினியாகத்தான் இருக்கும். இங்கு நாம் பார்த்தோம் மஃஊல் என்பது நசபு பெற்றுதான் வர வேண்டும். மஃஊல் என்பது நசபு பெற்று வர வேண்டும். ஆனால் இதிலே நாம் பார்த்தோம் என்றால் பேஷ் பெற்று வந்துள்ளது. எதனால்? லம்மா பெற்று வந்துள்ளது. எதனால்? என்ன காரணம் என்று சொன்னால், இந்த லமீர்களாகிறது எல்லா நிலைமைகளிலும் எவ்வாறு அது புழங்கப்பட்டதோ அதே நிலைமையில் தான் இருக்கும், மபினியாக இருக்கும். மபினி என்று சொன்னால் அதனுடைய அசல் நிலைமையின் மீது எல்லா நிலைமைகளும் இருக்கும். அது ஃபாயிலாக இருந்தாலும் சரி, மஃஊலாக இருந்தாலும் சரி, முலாஃப் இலைஹியாக இருந்தாலும் சரி, எல்லா நிலைமைகளிலும் அந்த லம்மின் மீது அது மபினி, எல்லா நிலைமைகளிலும் லம்ம பெற்றுதான் வரும். அந்த லம்மா பெற்றிருப்பதன் காரணமா அது ஃபாயில் அல்ல, மாறாக இது மஃஊல் தான். ஆக மஃஊலுடைய ஸ்தானத்திலே இந்த ஹூ என்பது இருக்கிறது. அடுத்ததாக ஹிய என்ற லமீரே முன்ஃபசிலா, அதற்கு தோதுவாக அது மஃஊல் பெற்று வருவதென்றால், அது மஃஊலாக வருவதென்றால் லரபஹா, அவளை, அவள் ஒரு பெண்ணை அவன் அடித்தான். லரப என்பது ஃபியாலை மாதியாக இருக்கிறது. ஹுவ என்ற லமீர் ஆகிறது இதற்குள் லமீர் ஆகிறது ஃபாயிலாக உள்ளது. அவன், அவனை, அவளை. ஹா என்பது இதனுடைய மஃஊலாக இருக்கிறது. இந்த ஹா என்பது லமீரே முத்தசிலா, முஅன்னஸை குறிக்கக்கூடிய காயிப் முஅன்னஸை குறிக்கக்கூடிய ஹாவாக இருக்கிறது, லமீராக இருக்கிறது.
இந்த ஹா என்பது இதிலே மஃஊலாக இருக்கிறது. அடுத்ததாக அன்த என்ற லமீரை குறிக்கக்கூடியது. அன்த என்ற லமீரே முன்ஃபசிலா, அதிலே அதனை மன்சூபாக ஆக்க வேண்டும் என்றால் லரபக, உன்னை அவன் அடித்தான். நீ ஒரு ஆண், உன்னை அவன் அடித்தான். லரப என்பது ஃபியலே மாலியாக இருக்கிறது. ஹுவ என்ற லமீர் ஆகிறது, ஃபாயிலாக உள்ளது. இந்த க என்பது லமீரே முத்தசிலா. இது முஹாத்தப் முதக்கரை குறிக்கக்கூடிய இந்த லமீர் ஆகிறது மஃஊலாக இருக்கிறது. லரப என்ற ஃபியாலினுடைய மஃஊலாக இருக்கிறது. அடுத்ததாக அன்தி, அன்தி என்ற லமீரே முன்ஃபசிலா. இது இந்த மஃஊலாக மன்சூப் பெற்று வர வேண்டும் என்றால் லரபகி, நீ ஒரு பெண், நீ ஒரு பெண். உன்னை அவன் அடித்தான். லரப என்பது ஃபியாலே மாலியாக இருக்கிறது. இந்த கி என்பது ஹுவ என்ற லமீர் ஆகிறது, இதிலே ஃபாயிலாக உள்ளது. இந்த கி என்பது லமீரே முத்தசிலா, அது முகாத்தப் முஅன்னஸை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. இது இந்த கி என்பது இதனுடைய மஃஊலாக இருக்கிறது. அடுத்ததாக அன என்பது, அன என்ற லமீரே முன்ஃபசிலா, அதனை மன்சூபுடைய ஸ்தானத்திலே கொண்டு வர வேண்டும் என்றால் லரபனி, என்னை அவன் அடித்தான். இந்த லரப என்பது ஃபியாலே மாலியாக இருக்கிறது. இதிலே லரப என்பது ஃபியாலே மாலியாக இருக்கிறது. ஹுவ என்ற லமீர் ஆகிறது, ஃபாயிலாக உள்ளது. இந்த யா என்பது யாயை முத்தக்கல்லிம், அதாவது இது லமீரை முத்தசிலா, முத்தக்கல்லிம் குறிக்கக்கூடிய யாவா, முத்தக்கல்லிமை குறிக்கக்கூடிய யாவாக இருக்கிறது. இந்த யா என்பது இந்த லரப என்பதினுடைய மஃஊலாக இருக்கிறது. அடுத்ததாக இவைகளெல்லாம் மன்சூபுடைய ஸ்தானத்திலே இருக்கக்கூடியது, அதாவது மன்சூப் பெற்று வந்து இருக்கக்கூடியது. அவைகள் மஃஊலாக இருக்கக்கூடியது. இந்த லமீர்கள் எல்லாம் மஃஊலாக இருக்கின்றது. அடுத்ததாக மஜ்ரூராக வருவது, அந்த லமீர்கள் மஜ்ரூருடைய இடத்திலே இருப்பது. அது எவ்வாறு? ஹுவ என்ற லமீரை சொல்ல வேண்டும் என்றால் கிதாபுஹு, அவனுடைய புத்தகம். கிதாபு என்பது முலாஃப், ஹு என்பது முலாஃப் இலைஹி. முலாஃப் இலைஹி என்று சொன்னால் முலாஃப் இலைஹிலே கஸ்ரா வரும், ஜர்ரு வரும். ஆனால் இவ்விடத்திலே ஜர்ரு வரவில்லை. ஏனென்று சொன்னால் லமீர்கள் எப்பொழுதும் மபனி. அதன் அடிப்படையிலே இந்த பேஷின் மீது இந்த இது ஆகிறது, மபனியாக இருக்கிறது. அது எல்லா நிலைமைகளிலும் பேஷ் பெற்றுதான், உல்டா பேஷ் பெற்றுதான் வரும். அடுத்ததாக இந்த ஹூ என்பது லமீரே முத்தசிலாவாக இருக்கிறது. அது காயிப் முதக்கரை குறிக்கக்கூடிய லமீராக இருக்கிறது. அடுத்ததாக ஹிய என்ற லமீர், அது ஹிய என்ற முன்ஃபசிலான லமீரை மஜ்ரூராக புழங்க வேண்டும் என்றால் கிதாபுஹா, அவளுடைய, அவளின் புத்தகம், அவளுடைய புத்தகம். கிதாபு என்பது முலாஃப், ஹா என்பது லமீரே முத்தசிலா. இது காயிப் அன்னஸை குறிக்கக்கூடிய ஒரு லமீராக இருக்கிறது. இந்த ஹா என்பது கிதாபு என்பது என்ற முலாஃபினுடைய முலாஃப் இலேஹியாக இருக்கிறது. முலாஃப் இலேஹி. அடுத்ததாக அன்த என்ற லமீரே முன்ஃபசிலா, அதற்கு அதனை மஜ்ரூராக புழங்க வேண்டும் என்றால், முலாஃப் இலேஹியாக புழங்க வேண்டும் என்றால் கிதாபுக, உன்னுடைய புத்தகம். இதில் கிதாப் என்பது முலாஃப், க என்பது லமீரே முத்தசிலா. இது முகாத்தப் முதக்கரை குறிக்கக்கூடிய ஒரு லமீராக இருக்கிறது. இந்த லமீராகிறது கிதாப் என்ற முலாஃபினுடைய முலாஃப் இலேஹியாக இருக்கிறது. அடுத்ததாக அன்தி, அன்தி என்ற லமீரே முன்ஃபசிலா, அதனை நாம் லமீரை முத்தசிலாவாக மஜ்ரூரிலே சொல்ல வேண்டும் என்றால் கிதாபுகி, உன்னுடைய புத்தகம். கிதாப் என்பது முலாஃப், கி என்பது லமீரை முத்தசிலா. இது முகாத்தப் முஅன்னஸை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. இது முலாஃப் இலேஹி. அடுத்ததாக அன என்ற லமீரை முன்ஃபசிலா, அதனை மஜ்ரூராக முலாஃப் இலேஹியாக சொல்ல வேண்டும் என்றால் கிதாபி, என்னுடைய புத்தகம். கிதாப் என்பது முலாஃப், யா என்பது முலாஃப் இலேஹி. இந்த யாவாகிறது லமீரை முத்தசிலா, அது முத்தக்கல்லிமை குறிக்கக்கூடிய ஒரு யாவாக இருக்கிறது. இந்த யா என்பது கிதாப் என்பதனுடைய முலாஃப் இலேஹியாக இருக்கிறது. அடுத்ததாக இரண்டாவது தம்ரீன். முதலாவது தம்ரீன் ஆகிறது லமீரை முத்தசிலாவை வைத்து பயிற்சி. அது மர்ஃபுவாக இருக்கும், அல்லது மன்சூபாக இருக்கும், அல்லது மஜ்ரூராக இருக்கும். இவைகளை பார்த்தோம். அடுத்ததாக இரண்டாவது பயிற்சி, இரண்டாவது தம்ரீன். நாம் மேலே சொன்னது போல மன்சூபின் மீது
மன்சூபாக வைத்து அத்தம்ரீன் 2 தம்ரீன் 2 இரண்டாவது பயிற்சி அலல் லமீரில் மன்சூபி வல் மஜ்ரூரி நசபு செய்யப்பட்ட இன்னும் ஜர்ரு செய்யப்பட்ட லமீரின் மீதுள்ள ஒரு பயிற்சி. நசபு செய்யப்பட்ட என்று சொன்னால் நாம் மேலே பார்த்தோம் அது மஃபூலாக வரும். ஜர்ரு செய்யப்பட்ட என்று சொன்னால் அது முலாஃப் முலாஃப் இலைஹியாகவும் வரலாம். அதுபோல அது ஜர்ருடைய எழுத்தை கொண்டு ஜர்ரு செய்யப்பட்டதாகவும் வரலாம். இந்த இரண்டின் மீதும் அமைந்துள்ளதுதான் இந்த பயிற்சி. அல் புஸ்தானியு அந்த தோட்டக்காரர் சகா நீர் பாய்ச்சினார் ஹதீகதஹு அவருடைய தோட்டத்திற்கு அந்த தோட்டக்காரர் நீர் பாய்ச்சினார். அல் புஸ்தானி என்பது முபுததா, சகா என்பது கபர் இன்னும் ஃபியாலே மாலியாக இருக்கிறது. சகா எஸ்இ என்பதாக இது காயிப் வாஹித் முதக்கரை குறிக்கக்கூடிய சீகா. ஹுவ என்ற லமீர் ஆகிறது ஃபாயிலாக உள்ளது. ஹதீகத என்பது முலாஃப், ஹு என்பது முலாஃப் இலைஹி. இது லமீரே முத்தசிலா காயிப் முதக்கரை குறிக்கக்கூடிய ஒரு லமீராக இருக்கிறது. அதாவது இந்த ஹூ என்பது புஸ்தானை பார்த்து புஸ்தானியு என்பதை பார்த்து மீறுகிறது. அவருடைய தோட்டத்திற்கு, அதாவது புஸ்தானி என்பதனுடைய அவருடைய தோட்டத்திற்கு, தன்னுடைய தோட்டத்திற்கு அவர் நீர் பாய்ச்சுகிறார். அடுத்ததாக அல் புஸ்தானியு ஜராஃபி ஹதீகதிஹி அந்த தோட்டக்காரர், இந்த ஹி என்பதும் புஸ்தானியை பார்த்து மீளும், அவருடைய தோட்டத்திலே ஓடினார். அல் புஸ்தானி என்பது முபுததா, ஜரா என்பது ஹபர் இன்னும் ஃபியாலே மாலியாக இருக்கிறது. ஜரா எஜிரி என்பது ஃபியாலே மாலியாக இருக்கிறது. இது ஃபியாலுல் முஅத்தல்லாகவும் இருக்கின்றது. ஏனென்று சொன்னால் இதனுடைய கடைசி எழுத்து யாவாக இருக்கிறது. இதனுடைய லாம் கலிமாவாகிறது, யா பெற்று வந்துள்ளது. எனவே இது ஃபியாலுல் முஅத்தல். அடுத்ததாக ஃபி ஜார் ஹுவ என்ற நமீராகிறது ஃபாயிலாக உள்ளது. ஃபி ஜார் ஹதீகதி என்பது மஜ்ரூர் முலாஃப், ஹி என்பது முலாஃப் இலைஹி. இந்த ஹி என்பது லமீரே முத்தசிலா காயிப் முதக்கரை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. வ மஷாஃபீஹா இன்னும் அதிலே, எதிலே, இந்த ஹா என்பது ஹதீகத்தை பார்த்து மில்கிறது. அந்த தோட்டத்திலே அவர் நடந்தார். வாவ் என்பது ஜும்லாவின் மீது அத்துஃப், வாவ் என்பது ஜரா என்பதின் மீது அத்துஃப். அல் புஸ்தானியு மஷாஃபீஹா அந்த தோட்டக்காரர் அந்த தோட்டத்திலே நடந்தார் என்பதாக வரும். அப்ப அல் புஸ்தானி என்ற முபுத்ததாவினுடைய இரண்டாவது ஹபராக ஹபரே சானியாக அது இருக்கும். பி ஹுவ என்ற தமீர் ஆகிறது ஃபாயிலாக உள்ளது. இதுவும் ஃபியாலுல் முஅத்தல் தான். மஷா யம்ஷி என்ற ஃபியாலுல் முஅத்தல் தான். ஃபி என்பது ஜார், ஹா என்பது மஜ்ரூர். இதிலே நாம் பார்த்தோம் என்று சொன்னால் ஜார் மஜ்ரூராக லமீர் வந்துள்ளது. லமீர் ஆகிறது மஜ்ரூராக வந்துள்ளது, ஜர்ருடைய ஸ்தானத்திலே இருக்கின்றது. இந்த ஹா என்பது லமீரை முத்தசிலா காயிப் முஅன்னஸை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. அடுத்ததாக ஹுவ யஸ்கி ஹதீகதி, ஹுவ அவர், யஸ்கி அவர் நீர் பாய்ச்சுகின்றார், ஹதீகதி என்னுடைய தோட்டத்திற்கு அவர் நீர் பாய்ச்சுகின்றார். ஹுவ என்பது முபுததா, யஸ்கி என்பது சகா யஸ்கி என்பதிலிருந்து வந்தது. இது முலாரியான ஃபியாலாக இருக்கிறது. காயிப் வாஹித் முதக்கரை குறிக்கக்கூடிய சிகா. ஹுவ என்ற தமீர் ஆகிறது ஃபாயிலாக உள்ளது. ஹதீகதி என்பது முலாஃப், யா என்பது முலாஃப் இலைஹி. இந்த முலாஃப் இலைஹி இரண்டும் சேர்ந்து எஸ்கி என்பதனுடைய மஃஊலாக இருக்கிறது. இந்த யா என்பது யாய முத்தக்கல்லிம், இது தமீரை முத்தசிலா முத்தக்கல்லிமை குறிக்கக்கூடிய யாவாக இருக்கிறது. அடுத்ததாக அன அஸ்கி ஹதீகதஹு நான் அவருடைய தோட்டத்திற்கு நீர் பாய்ச்சினேன், நீர் பாய்ச்சுகின்றேன், நீர் பாய்ச்சுகின்றேன். அன என்பது முபுத்ததா, அஸ்கி என்பது ஹபர் இன்னும் ஃபியாலே முலாரியாக இருக்கிறது. சகா யஸ்கி என்பதிலிருந்து வந்தது. இதிலே இது முதாரியிலே முத்தக்கல்லிம் வாஹிதை குறிக்கக்கூடிய சீகாவாக இருக்கிறது. ஆனா என்ற லமீர் ஆகிறது ஃபாயிலாக உள்ளது. ஹதீகத என்பது முலாஃப், ஹு என்பது முலாஃப் இலைஹி. முலாஃப் முலாஃப் இலைஹி இரண்டும் சேர்ந்து அஸ்கி என்பதனுடைய மஃஊலாக இருக்கிறது. மேலும் இந்த ஹாவ் ஆகிறது, ஹு என்பது இது லமீரை முத்தசிலா காயிப் முதக்கரை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. அந்த தஸ்கி ஹதீகதக நீ உன்னுடைய தோட்டத்திற்கு நீர் பாய்ச்சுகின்றாய். அந்த என்பது முபுததா, தஸ்கி என்பது ஹபர் இன்னும் ஃபியாலே முவாரியாக இருக்கிறது. இது சகா எஸ்கி என்ற ஃபியாலுல் முஅத்தலிலிருந்து வந்தது. இது
ஹாலிர் வாஹித் முதக்கரை குறிக்கக்கூடிய சீகா. அன்த என்ற தமீர் ஆகிறது ஃபாயிலாக உள்ளது. ஹதீகத என்பது முலாஃப், க என்பது முலாஃப் இலேஹி. இந்த க என்பது தமீரை முத்தசிலா முஹாத்தப் முதக்கரை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த முலாஃப் முலாஃப் இலேஹி இரண்டும் சேர்ந்து தஸ்கி என்ற ஃபியாலே முலாரியினுடைய மஃஊலாக இருக்கிறது. அடுத்ததாக இஸ்கி ஷஜரத்தல் வருதி, இஸ்கி நீர் நீர் பாய்ச்சு, ஷஜரத்தல் வருதி அந்த ரோஜா செடிக்கு. ஷஜரத் என்று சொன்னால் மரம்தான், ஆனால் ரோஜா என்பது பின்னால் வந்துள்ளதால் அந்த ரோஜா செடி என்பதாகத்தான் சொல்ல வேண்டும். அந்த ரோஜா செடிக்கு நீ நீர் பாய்ச்சு. இஸ்கி என்பது சகா எஸ்கி என்ற ஃபியாலை முஅத்தலினுடைய அம்ருடைய சீகா. இது ஹாலிர் வாஹித் முதக்கரை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. அன்த என்ற லமீர் ஆகிறது ஃபாயிலாக உள்ளது. ஷஜரத என்பது முலாஃப், அல் வர்தி என்பது முலாஃப் இலைஹி. லா தஸ்கி ஷஜரத்தன் நைமி, நீ லா தஸ்கி என்று சொன்னால் நீ நீர் புகட்டாதே, நீர் பாய்ச்சாதே. ஷஜரத்தன் நைமி அந்த வேப்ப மரத்திற்கு, வேப்ப மரத்திற்கு நீ நீர் பாய்ச்சாதே. லா தஸ்கி என்று சொன்னால் ஃபியாலை நஹியாக இருக்கிறது. இது இது சகா எஸ்கி என்பதிலிருந்து வந்தது. இது ஹாதிர் வாஹித் முதக்கரை குறிக்கக்கூடிய சீகாவாக இருக்கிறது. அன்த என்ற லமீர் ஆகிறது ஃபாயிலாக உள்ளது. ஷஜரத என்பது முலாஃப், அன் நைமி என்பது முலாஃப் இலைஹி. அடுத்ததாக இஸ்கிஹா அதற்கு நீ நீர் பாய்ச்சு. இந்த இஸ்கி ஷஜரத்தல் வருதி என்பதை இஸ்கிஹா என்பதாகவும் சொல்ல இயலும். அப்ப இந்த ஹாவாகிறது இந்த ஷஜரத்தல் வருது என்பதை பார்த்து மீளும். இஸ்கிஹா அதற்கு நீ நீர் பாய்ச்சு. இந்த இஸ்கி என்பது ஃபியாலே அம்ராக இருக்கிறது சகா எஸ்கி என்பதிலிருந்து. இது ஹாதிர் வாஹித் முதக்கரை குறிக்கக்கூடிய சீகா. அன்த என்ற லமீர் ஆகிறது ஃபாயிலாக உள்ளது. ஹா என்பது இதனுடைய மஃஊலாக இருக்கிறது. இந்த ஹா என்பது மஃஊலுடைய ஸ்தானத்திலே இருக்கிறது, மஃஊலாக இருக்கிறது. இந்த ஹா என்பது இது லமீரை முத்தசிலா காயிப் முஅன்னஸை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. லா தஸ்கிஹா அதற்கு நீ நீர் பாய்ச்சாதே. எதற்கு? இந்த ஷஜரத்தன் நயீம்க்கு நீ நீர் பாய்ச்சாதே. லா தஸ்கி என்பது ஃபியாலே நஹியாக இருக்கிறது. இது ஹாதிர் வாஹித் முதக்கரை குறிக்கக்கூடிய சீகாவாக இருக்கின்றது. அன்த என்ற லமீர் ஆகிறது ஃபாயிலாக உள்ளது. இந்த ஹா என்பது இதனுடைய மஃஊலாக இருக்கிறது. இந்த ஹா என்ன என்பது லமீரை முத்தசிலா, இது காயிப் முஅன்னஸை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. அடுத்ததாக இம்ஷி ஃபில் ஹதீகதி, நீ அந்த தோட்டத்திலே நட. இம்ஷி என்பது மஷா எம்ஷி என்பதிலிருந்து வந்தது. இது ஃபியாலை முஅத்தல்லாக இருக்கிறது, அம்ருடைய சீகாவாக இருக்கிறது. ஹாதிர் வாஹித் முதக்கரை குறிக்கக்கூடிய அம்ருடைய சீகா. அன்த என்ற லமீர் ஆகிறது ஃபாயிலாக உள்ளது. ஃபி ஜார் அல் ஹதீகதி என்பது மஜ்ரூர். அடுத்ததாக லா தஜ்ரி ஃபீஹா அதிலே, எதிலே? இந்த ஹா என்பது ஹதீகத்தை பார்த்து மீளும். அந்த தோட்டத்திலே நீ ஓடாதே. லா தஜ்ரி என்பது இது நஹியுடைய சீகா, நஹியுடைய சீகா. இது ஜரா எஜ்ரி என்பதிலிருந்து வந்தது. இதுவும் ஃபியாலை முஅத்தல். இதிலே அம்ர, இது ஹாலிர் வாஹித் முதக்கரை குறிக்கக்கூடிய நஹியுடைய சீகா. அன்த என்ற லமீர் ஆகிறது ஃபாயிலாக உள்ளது. ஃபி ஜார் ஹா என்பது மஜ்ரூர். இந்த ஹா என்பது லமீரை முத்தசிலா, இன்னும் இது காயிப் முஅன்னஸை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. அடுத்ததாக இஜ்ரி ஃபில் மைதானி அந்த மைதானத்திலே, மைதான் கிரவுண்டிலே நீ ஓடு. இஜ்ரி என்பது ஜரா எஜ்ரி என்பதிலிருந்து வந்தது. இது ஃபியாலே அம்ராக இருக்கிறது. ஹாதிர் வாஹித் முதக்கரை குறிக்கக்கூடிய சீகா. அன்த என்ற லமீர் ஆகிறது ஃபாயிலாக உள்ளது. ஃபி ஜார் அல் மைதானி என்பது மஜ்ரூர். லா தம்ஷி ஃபீஹி, இந்த ஹா என்பது மைதானை பார்த்து மீளுகிறது. அந்த மைதானத்திலே நீ நடக்காதே. லா தம்ஷி என்பது மஷா எம்சி என்ற, எம்ஷி என்ற ஃபியாலை முஅத்தலுடைய நஹியுடைய சீகாவாக இருக்கிறது. இது ஹாதிர் வாஹித் முதக்கரை குறிக்கக்கூடிய நஹியுடைய சீகா. அன்த என்ற லமீர் ஆகிறது ஃபாயிலாக உள்ளது. ஃபி ஜார் ஹி என்பது மஜ்ரூர். இந்த ஹி என்பது லமீரை முத்தசிலா காயிப் முதக்கரை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. இவ்ரிபுஹு அவனை நீ அடி. வலா ததுரிபுனி என்னை நீ அடிக்காதே. இவ்ரிபுஹு, இந்த இவ்ரிபுஹு என்று சொன்னால் இவ்ரிப் என்பது ஃபியாலே அம்ராக இருக்கிறது. இவ்ரிப்
இது லரப யத்ரிபு என்பதிலிருந்து வந்தது. ஹாலிர் வாஹித் முதக்கரை குறிக்கக்கூடிய சீகா. அன்த என்ற லமீர் ஆகிறது ஃபாயிலாக உள்ளது. ஹூ என்பது இதனுடைய மஃஊலாக இருக்கிறது. அவனை நீ அடி. இந்த ஹூ என்பது லமீரை முத்தசிலா காயிப் முதக்கரை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. வலா ததுரிபுனி, இந்த வாவ் என்பது ஜும்லாவின் மீது அத்துஃப். லா ததுரிபுனி என்பது லா ததுரிபு என்பது ஃபியாலை நஹியாக இருக்கிறது. லரப யதுரிபு என்பதிலிருந்து வந்தது. இது ஹாதிர் வாஹித் முதக்கரை குறிக்கக்கூடிய நஹியுடைய சீகா. அந்த என்ற தமீர் ஆகிறது ஃபாயிலாக உள்ளது. இந்த யா என்பது இதனுடைய மஃஊலாக இருக்கிறது. அதாவது லமீரை முத்தசிலா முத்தக்கல்லிமை குறிக்கக்கூடிய இந்த யாவாகிறது இதனுடைய மஃஊலாக இருக்கிறது. உத்துருக்குஹு வலா தத்துருக்குனி, அவனை நீ விட்டுவிடு. வலா தத்துருக்குனி, இன்னும் என்னை நீ விட்டு விடாதே. உத்துருக்கு, உத்துருக் என்பது தரக்க யத்துருக் என்பதிலிருந்து ஃபியாலே அம்ராக இருக்கிறது. இது ஹாதிர் வாஹித் முதக்கரை குறிக்கக்கூடிய சிகா. அந்த என்ற லமீராகிறது ஃபாயிலாக உள்ளது. இந்த ஹூ என்பது இதனுடைய மஃஊலாக இருக்கிறது. இந்த ஹூ என்பது லமீரை முத்தசிலா முதக்கரை குறிக்கக்கூடிய முதக்கர் காயிப் முதக்கரை குறிக்கக்கூடிய ஒரு லமீராக இருக்கிறது. அடுத்ததாக வாவ் என்பது ஜும்லாவின் மீது அத்துஃப். லா தத்துருக்னி என்பதிலே லா தத்துருக் என்பது ஃபியாலே நஹியாக இருக்கிறது. இது ஹாலிர் வாஹித் முதக்கரை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. அந்த என்ற லமீர் ஆகிறது ஃபாயிலாக உள்ளது. இந்த யா என்பது இதனுடைய மஃஊலாக இருக்கிறது. அதாவது இது லமீரை முத்தசிலா முத்தக்கல்லிமை குறிக்கக்கூடிய யா. அல்ரிபுக வலா அல்ரிபுஹு, உன்னை நான் அடிப்பேன். இது இது முதாரியான சீகா. அதாவது லரப யதுரிப் என்பதிலிருந்து அல்ரிபு, நான் அடிப்பேன். அடிப்பேன் என்ற அர்த்தம் எப்பொழுது வரும்? இது பொதுவாக முதாரியான ஃபியல் என்றால் இரண்டு அர்த்தங்கள் வரும். ஒன்று ஹாலுடைய அர்த்தம் அல்லது முஸ்தக்பிலுடைய அர்த்தம். இந்த இடத்திலே நாம் முஸ்தக்பிலுடைய அர்த்தத்தை வைத்து பார்ப்போம். உன்னை நான் அடிப்பேன். அல்ரிபு என்பது முலாரியான ஃபியாலாக இருக்கிறது. முத்தக்கல்லிமை குறிக்கக்கூடிய ஒரு சீகாவாக இருக்கிறது. இதிலே அன என்ற லமீர் ஆகிறது ஃபாயிலாக உள்ளது. க என்பது இதனுடைய மஃஊலாக இருக்கிறது. இந்த க என்பது லமீரை முத்தசிலா முகாத்தப் முதக்கரை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. வல அல்ரிபுஹு, இன்னும் அவனை நான் அடிக்க மாட்டேன். வாவ் என்பது ஜும்லாவின் மீது ஆத்திஃப். லா அல்ரிபுஹு, லா அல்ரிப் என்பது அல்ரிபு என்பது முலாரி மன்ஃபியாக இருக்கிறது. முலாரி மன்ஃபி முத்தக்கல்லிம் வாஹிதை குறிக்கக்கூடிய ஒரு சீகாவாக இருக்கிறது. அனா என்ற லமீர் ஆகிறது ஃபாயிலாக உள்ளது. ஹூ என்பது இதனுடைய மஃஊலாக இருக்கிறது. இந்த ஹூ என்பது லமீரை முத்தசிலா காயிப் முதக்கரை குறிக்கக்கூடிய ஒரு லமீராக இருக்கிறது. அடுத்ததாக ஹுவ தரகனி வமா தரகக, அவன் என்னை விட்டு விட்டான். வமா தரகக, இன்னும் உன்னை அவன் விடவில்லை. ஹுவ என்பது முபுததா, தரக என்பது ஃபியாலை மாதியாக இருக்கிறது. தரக யத்ருக என்பதிலிருந்து இது காயிப் வாஹித் முதக்கரை குறிக்கக்கூடிய ஒரு சிகா. இன்னும் தரக என்பது ஹுவ என்ற முபுததாவினுடைய ஹபராகவும் இருக்கிறது. ஹுவ என்ற லமீர் ஆகிறது இதற்குள் ஃபாயிலாக உள்ளது. யா என்ற யா ஆகிறது இதனுடைய மஃஊலாக இருக்கிறது. இந்த யா லமீரை முத்தசிலா முத்தக்கல்லிமை குறிக்கக்கூடிய ஒரு யாவாக இருக்கிறது. வமா, வா என்பது ஜும்லாவின் மீது அத்துஃப். மா தரக்க, மா தரக்க என்பது மாலி மன்ஃபி காயிப் வாஹித் முதக்கரை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. முதக்கருடைய சீகாவாக இருக்கிறது. ஹுவ என்ற லமீர் ஆகிறது ஃபாயிலாக உள்ளது. க என்பது இதனுடைய மஃஊலாக இருக்கிறது. இந்த க என்பது லமீரை முத்தசிலா முகாத்தப் முதக்கரை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. அடுத்ததாக அந்த தரக்தஹு, நீ அவனை விட்டுவிட்டாய். வமா தரக்தனி, இன்னும் நீ என்னை விடவில்லை. அந்த என்பது முபுததா, தரக்த என்பது ஹபர், இன்னும் ஃபியாலை மாதியாக இருக்கிறது. தரக யத்ருக்கு என்பதாக. இது ஹாலிர் வாஹித் முதக்கரை குறிக்கக்கூடிய ஒரு மாதியான ஃபியாலாக இருக்கிறது. அந்த என்ற லமீராக இந்த தாவாகிறது தரக்த என்பதில் இந்த தாவாகிறது இதனுடைய ஃபாயிலாக இருக்கிறது. தரக்த என்பதனுடைய ஃபாயிலாக இருக்கிறது. தரக் என்ற ஃபியாலுடைய ஃபாயிலாக இருக்கிறது. ஹூ என்பது இதனுடைய மஃஊலாக இருக்கிறது. இந்த ஹூ என்பது லமீரை முத்தசிலா காயிப் வாஹித் முதக்கரை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. அடுத்ததாக வாவ் என்பது ஜும்லாவின் மீது அத்துஃப். மா தரக்தனி, நீ என்னை விடவில்லை. மா தரக்த என்பது ஃபியாலே மாலி மன்ஃபியாக இருக்கிறது. ஃபியாலே மாதியிலே மன்ஃபி ஹாதிர் வாஹித் முதக்கரை குறிக்கக்கூடிய ஒரு சீகாவாக இருக்கிறது. இது அந்த த, இந்த த என்பது இதனுடைய ஃபாயிலாக இருக்கிறது.
யா என்பது இதனுடைய மஃபூலாக இருக்கிறது. இந்த யாவாகிறது லமீரை முத்தசிலா முத்தக்கல்லிமை குறிக்கக்கூடிய ஒரு யாவாக இருக்கிறது. இந்த பாடத்திலே சில முக்கியமான விஷயங்களை பார்த்தோம். அந்த விஷயங்களை நல்ல முறையிலே நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். இன்ஷா அல்லாஹ் அடுத்த பாடத்தை அடுத்த வீடியோவிலே பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.